ஸோ உங்கள் சென்சார் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஏதோ ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மேலே வந்து அந்த எல்இடி, அந்த ரெட் கலர் எல்இடி வந்து தெரியும். ஸோ மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட கையை, நம்மளோட கையை வச்சாலே வந்துட்டு தெரியும். பட் இந்த சென்சார் வந்து நம்மளோட கையை டிடெக்ட் பண்ணாது, ஒன்லி வந்து மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் மெட்டலை கீழே கொண்டு போனீங்கன்னா லைட் எரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டு கிளாஸ் பெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் பெட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏபிஎஸ் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஹீட் பெட் வந்து 235 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக இதோட வந்த ஹீட் பெட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறப்போ வந்து பிரிண்ட் வந்து ஹீட் பெட்டோட ரொம்ப அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. ஸோ வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் கிளாஸ் பெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கிளாஸ் பெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கிளாஸ் பெட்டோட சைஸ் வந்து 2 mmக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி 2 mmக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணாது. வந்து கிளாஸ் பெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 2 mm கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு அப்போ தான் வந்து சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணும். சென்சாரை வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து உங்கள் ஹீட் பெட்டை வந்து ஒரு 50 to 60 டிகிரிக்கு வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜெட் ஆக்சிஸை வந்து மெதுவாக கீழே, அதாவது இந்த ஸ்க்ரோல் பண்ணி இந்த லெட் ஸ்க்ரூவை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வாங்க. எந்த இடத்துல வந்து நாசில் வந்துட்டு ஹீட் பெட்டை டச் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நாசில் வந்து என்னால் கேமராவில் காட்ட முடியலை. ஸோ வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து டச் ஆகிடுச்சு, நாசில் வந்து ஹீட் பெட்டை டச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது வந்து இந்த சென்சாரை வந்து நீங்கள் மேலே லூஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஸ்லைட் போகணும். ஸோ எந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், எந்த இடத்துல வந்து ஹீட் பெட்டை டிடெக்ட் பண்ணி இந்த எல்இடி எரியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிடணும் சென்சாரை. ஸோ நெக்ஸ்ட்டு மீதி அவ்வளோ அக்யூரேட்டாக தேவையில்ல. மீதி இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம insta மூலிமா, ஃபர்ம்வேர் மூலிமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹே கைஸ், இப்போ வந்து ஃபர்ம்வேர் மாடிஃபிகேஷனுக்கு முன்னாடி உங்களோட சென்சார் வந்து நார்மலி ஓப்பன்டா இல்லை நார்மலி க்ளோஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, insta, அதாவது சர்க்யூட்லேருந்து போகிற insta இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்டரை நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிவிட்டு இனிஷியலாக, அதாவது ஹீட் பெட்டை டிடெக்ட் பண்ணாதப்போ, அதாவது நான் வந்து மெட்டலை வந்து கீழே ப்ளேஸ் பண்ணலை. ஸோ இது வந்து இந்த சென்சர் வந்து இப்போ எதையுமே டிடெக்ட் பண்ணலை. ஸோ அப்போ எவ்வளோ வோல்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 4.64 காமிக்குது. ஸோ அதுவே வந்துட்டு கீழே வந்து ஏதோ ஒரு குட்டி மெட்டல் ஆப்ஜெக்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.14. ஸோ இப்போ வந்து அந்த மெட்டல் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 4.65 காமிக்குது. ஸோ அதாவது இந்த சென்சார் எப்படின்னா, ஏதாவது எந்த மெட்டலையும் டிடெக்ட் பண்ணாதப்போ 5 வோல்ட்டும் டிடெக்ட் பண்ணுறப்போ 0 வோல்ட்டும் அவுட்புட்டாக தருது. ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலி வந்து க்ளோஸ்டு டைப். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்.